Students, இப்போ exercise 3.2 நம்ம 7 sum போகலாம். If in two circles arc of the same length arc length என்ன இருக்கு சேம் இருக்கா, subtend angle of the 60 degree and 75 degree at center. Find the ratio of the radii கேக்குறாங்க. அப்ப நம்ம அந்த ரேடியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து நான் R1 R2 தரேன். let R1, R2 be the radii of the two circles. தரமா இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, given ஃபர்ஸ்ட் ஆங்கிள் θ1 எடுத்துக்கலாம் 6 டிகிரி. இப்போ ஆங்கிள் என்ன பண்ணுங்க, ரேடியனா மாற்றாம கேல்குலேஷன் பண்ண முடியும், நார்மல் கேல்குலேஷன் இல்லையா. அப்போ 60 இன்ட்டு என்ன பண்ணலாம், ரேடியம் பார்த்தீங்கன்னா π/180, 0 கேன்சல் படிச்சா வரும் ஃப்ரீயா. அப்போ π/3 வந்துச்சு. நெக்ஸ்ட் அது போல என்ன பண்ணலாம், θ2 கொடுத்துறாங்க இல்லையா, அதான் பண்ணலாம் 75 டிகிரியா. இப்போ இதே என்ன பண்ணலாம் 75 இன்ட்டு π/180 கொண்டு வரலாம். 5 அப்படி போகலாமா, 5 எத்தனை வரும் 15 வருமா, இது 36 வந்துடும் இல்லையா. அகைன் நம்ம 5 டேபிள் இருக்குமா, 3 டேபிள் 5 3 சார், இது என்னது 12 3 சார். அப்போ 5 π/12 வந்துடும் θ2. இப்போ அடுத்து பாருங்களா, கிவன் அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க, ரெண்டு தடவை ஆர்க் லென்த் சேம், அதாவது S1 = S2 சரிங்களா, ரெண்டுமே சேம். ஃபார்ம் S ஃபார்ம் வந்து R θ அப்போ R1 θ1 = R2 θ2 சரிங்களா. இப்போ R1 θ1 வந்து π/3 தானே, π/3 ஈக்குவல் டு R2 θ வந்து 5 π/12, π கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ R1/R2 ஈக்குவல் டு சரிங்களா, இந்த 5/12 அப்படியே இங்க இருக்கு, இந்த 3 நாவும் கிராஸ் பண்ண 3 போடுமா, கேன்சல் பண்ணா 4. அப்போ R1 = R3 வந்துடும் 5:4. இதான் நமக்கு தேவை அந்த ரேஷியோ. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருந்தான். வேல்யூ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கண்டிஷன் அதுங்க S1 = S2 அதை போட்டீங்க ஆன்சர் வரும்.